தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பசில் வரமாட்டார், குட்டி தேர்தலையும் நாமலே வழிநடத்துவார். பலமான அணியாக உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வோம், மொட்டு கட்சி சவால். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் குறித்து ஏன் மௌனம்? இனவாதத்தை தூண்டும் வகையில் போலி தகவல் பரப்புவோருக்கு எதிராக நடவடிக்கை. நாட்டில் எஞ்சியுள்ள ஒரேயொரு எழுச்சிமிக்க அரசியல் இயக்கம் சர்வஜன அதிகாரம் மாத்திரமே. திலித் ஜெயவீர. நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் முன்னெடுங்கள், சஜித் கோரிக்கை. எரிபொருள் விலை குறைப்பு நியாயமற்றது, மக்களை சுரண்டி பிழைக்கிறது அரசாங்கம். தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றியிருக்கின்றது, முஜிபுர் எம்பி பகிரங்க குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். உள்ளாட்சி சபை தேர்தலின் போதும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை நாமல் ராஜபக்சவே வழிநடத்துவார் என்று அக்கட்சி வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்கா பறந்த மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் தலைவர் பசில் ராஜபக்ச பொது தேர்தலின் போது கூட நாடு திரும்பவில்லை. இதனால் பொது தேர்தலை நாமல் ராஜபக்சவே வழிநடத்தினார். ஓரிரு கூட்டங்களில் கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில் உள்ளாட்சி சபை தேர்தலை வழிநடத்த பசில் வர வேண்டும் என கட்சி செயற்பாட்டாளர்கள் சிலர் கோரியிருந்தாலும் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பும் எண்ணமில்லை என பசில் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி சபை தேர்தலை கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்சவே வழிநடத்துவார் எனவும் இரண்டாம் தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒத்திகை களமாக உள்ளாட்சி தேர்தல் பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவும் பசில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி சபை தேர்தலை பலமான அணியாக எதிர்கொள்வோம், அதற்கான தயார்படுத்தல்களில் தற்போது ஈடுபட்டு வருகின்றோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி சபை தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனு கோருவதற்கு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது என எமக்கு அறிய கிடைக்கின்றது. எனவே புதிதாக வேட்புமனு கோருவதற்குரிய சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படக்கூடும். எனவே புதிதாக வேட்புமனுக்களை முன்வைக்க தயாராக வேண்டும். கட்சியை காட்டிக் கொடுக்காதவர்கள் தான் எமக்கு முக்கியம். எம்மை விட்டு சென்றவர்களுக்கு மக்கள் ஆதரவில்லை என்பது அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் உறுதியானது. வடக்கு கிழக்கு 13வது திருத்தச் சட்டம் மற்றும் ஒற்றையாட்சி போன்ற விடயத்தில் உறுதியான கொள்கையில் இருக்கும் ஒரே கட்சி எமது கட்சியாகும். அந்த கொள்கையுடனேயே பயணிக்கும் என்றார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை மற்றும் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு என்பன தொடர்பில் தனது கொள்கை விளக்க உரையில் ஜனாதிபதி ஏன் தெளிவுபடுத்தவில்லை? இது தொடர்பில் உரிய விளக்கம் அவசியம் என ஐக்கிய சோசலிச கட்சியின் தலைவர் ஸ்ரீதங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்திருந்தது. எனினும் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரையில் அது பற்றி ஒரு வார்த்தையேனும் கூறப்படவில்லை. அத்துடன் தேசிய இன பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது பற்றியும் அவர் விவரிக்கவில்லை. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் முன்னோக்கி செல்லும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தேர்தலுக்கு முன்னர் இந்த விடயத்தை குறிப்பிடவில்லை. சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என்றே கூறினார். ஆனால் தற்போது ரணிலின் வழியிலேயே செல்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் கைப்பாவியாக தேசிய மக்கள் சக்தியும் மாறியுள்ளது என்றே கூற வேண்டும். அதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தமது பதவி நிலைக்குரிய பணியை முறையாக செய்யவில்லை. அவரும் முதுகெலும் பெற்ற ஒரு தலைவர் தான். தேசிய பட்டியல் பிரச்சனைகள் கூட தீர்த்து கொள்ள முடியாமல் திண்டாடுகின்றார் என்றார். புலிகளை நினைவு கூர்ந்திருந்தால் அது தொடர்பிலும் அதேபோல மாவீரர் தினம் தொடர்பில் இனவாதத்தை தூண்டும் வகையில் திரிவுபடுத்தப்பட்ட கருத்துக்களை வெளியிட்ட தரப்புகள் தொடர்பிலும் விசாரணைகளை நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாகும். அது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றும் உள்ளது. இதனை மீறி செயல்பட முடியாது. அவ்வாறு நினைவேந்தல் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் விசாரணை நடத்தப்படும். அதேபோல நடக்காத நினைவேந்தலை நடந்ததாக கூறி அரசாங்கத்துக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் மக்களை தூண்டும் விதத்திலும் கடந்த கால நினைவேந்தல் படங்களை வெளியிட்டு அரசாங்கம் தொடர்பில் அதிருப்தியை ஏற்படுத்துவது முயற்சி எடுக்கப்படுகின்றது. இது தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவருக்கும் சட்டத்தை கையில் எடுத்து பழைய காலம் போல் நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது. அரசியல்வாதிகளின் தேவைகளுக்கு ஏற்பட்ட அல்ல, சட்டம் உரிய வகையில் செயல்படும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் என்னால் வெளியிடப்படாத கருத்துக்களை சில ஊடகங்கள் திரிவுபடுத்தி இனவாதத்தை தூண்டும் வகையில் தகவல்களை வெளியிட்டுள்ளன. இவை தொடர்பிலும் விசாரணை நடத்தப்படும். இந்த நாட்டில் இனவாதத்தை தூண்டுவதற்கு இடமளிக்க மாட்டோம். தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் இனவாதத்தை கையில் எடுத்துவதற்கு முரண்படுகின்றார்கள் என்றார். பாரம்பரிய
அரசியல் கட்சிகள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த நாட்டில் எஞ்சியுள்ள ஒரே ஒரு எழுச்சிமிக்க அரசியல் இயக்கம் சர்வஜன அதிகாரம் என அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஜெயவீர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தேர்தல் முடிவுகளின்படி சர்வஜன அதிகாரம் அதிக சதவீதத்தில் முன்னேறியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மிக குறைந்த சதவீதத்துடன் முன்னிலையில் உள்ளது. அவர்கள் பொதுஜன பெரமுனவின் அனைத்து ஆற்றலையும் பயன்படுத்தி இந்த நிலையிலேயே உள்ளனர். பசில் ராஜபக்ச அரசியலில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே மொட்டு கட்சி உருவாக்கப்பட்டது. அந்த கட்சிக்கு எதிர்கால நோக்கம் இல்லை. அமெரிக்க குடிமகன் நாட்டை விட்டு வெளியேறினார். இப்போது ஆள் திரும்பவே இல்லை. பாரம்பரிய ஐக்கிய தேசிய கட்சி இப்போது இல்லை. அதே கேஸ் சிலிண்டர் ஆகிவிட்டது. பலர் கடுமையாக உழைத்து ரவி கருணாநாயக்கவை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினர். மொட்டு கட்சி சிதறி சென்று கேஸ் சிலிண்டரில் உள்ளனர். அதிலும் சிலர் இல்லை என்றார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஜப்பான் தூதுவர் ஆகியோர் இஷோடாமாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று கொழும்பில் இடம்பெற்றது. ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்ட காலமாக இருந்து வரும் ராஜதந்திர உறவை தொடர்ந்து வேணுமாறும் இதற்கு தன்னால் முடிந்த பங்களிப்பை பெற்றுத் தருவதாகவும் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜப்பான் தூதுவரிடம் தெரிவித்துள்ளார். அவ்வாறே கடந்த காலங்களில் ஜப்பானினால் இலங்கையில் முன்னெடுத்து வரப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்குமாறும் இதற்கு தேவையான பூரண ஆதரவை எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு தாம் வழங்குவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் காவிந்த ஜெயவர்தன அவர்களுக்கும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டார். எரிபொருள் இறக்குமதியின் போது முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவுக்கு சென்ற தரகு பணம் தற்போதைய அரசாங்கத்துக்கும் செல்கின்றது. இந்த மக்களை சுரண்டி பிழைக்கின்றது. பெருந்தோட்ட மக்களின் பிரதிநிதியான அம்பிகா சுகமாயன வினவுகின்றோம் என்று ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித தெரிவித்தார். முன்னாள் மின்சக்தி மற்றும் வலு அமைச்சர் மோசடியான முறையில் அமுல்படுத்தி எரிபொருள் விலை சூத்திரத்தையே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அமுல்படுத்துகின்றது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் 120 ரூபாவுக்கு 1 லிட்டர் பெட்ரோலை விநியோகிப்பதாகவும் ஓரிரு மாதங்களுக்கு பின்னர் துறைமுகத்துக்கு இறக்குமதி செய்யப்படும் போது நிர்ணயிக்கப்படும் விலைக்கு அமைவாகவே எரிபொருட்களின் விலை நிர்ணயிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் 24 மணித்தியாலங்களில் எரிபொருள் விலை குறைப்பதாக குறிப்பிட்ட விடயம் மறுக்கடிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பேசுவதற்கும் அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படும் என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எரிபொருள் இறக்குமதியின் போது முன்னாள் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவுக்கு சென்ற தரகு பணம் இந்த அரசாங்கத்துக்கும் செல்கின்றது. இந்த அரசாங்கமும் மக்களை சுரண்டி பிழைக்கின்றது. வாழ்க்கை செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் வரும் தேர்தல் பிரச்சாரமாக மாற்றமடைந்துள்ளது. பெருந்தோட்ட மக்களை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை. மண்ணெண்ணெயின் விலை ரூபாய் 5 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட மக்களின் பிரதிநிதிகளான அம்பிகாவிடம் தற்போது சுகமாற்று வினவுகின்றோம் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் அளவுக்கு அதிகமாக சிறப்புரிமைகளை அனுபவித்து வருவதாக தேர்தல் மேடைகளில் பிரச்சாரங்களை மேற்கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்களில் பெருமளவானோர் இன்று உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். தமக்கான வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றியிருக்கின்றது என்பது தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களின் போது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் தொடர்பில் பரவலாக பேசியது இவற்றை அடிப்படையாக கொண்டு மக்கள் மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரையும் மக்கள் இம்முறை தேர்தலில் புறக்கணித்தமையில் இக்காரணி பாரியளவில் செல்வாக்கு செலுத்துகின்றது. ஆனால் தற்போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்த பின்னர் அன்று தேர்தல் மேடைகளில் கூறிய அனைத்தையும் மறந்து பெருமளவான ஆளுங்கட்சி எம்பிக்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்காக விண்ணப்பித்துள்ளார்கள். நாடாளுமன்ற எந்த வகையிலும் குறைக்கப்படவில்லை என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.